ஓகே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் 6th யூனிட்டு ஒளியில் இருக்கிற புக் பேக் கொஷின்ஸ் தான். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து என்னென்னா, ஒளி ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் பொழுது எந்த படுகோணத்தில் ஒளிவிலகல் அடையாது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து என்னென்னா 0 டிகிரியில் வந்து ஒளிவிலகல் அடையாது. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் வந்து டார்ச் விளக்கில் எதிரொலிப்பானாக பயன்படுத்தப்படுவது வந்து குவியாடி. ஸோ அப்போ தான் வந்து ஸ்ப்ரெட்டாகி இருக்கும், எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரெட்டாகி வந்து லைட் வெளிச்சம் வந்து தெரியும். நெக்ஸ்ட் கொஷின் பெரிதான மாய பிம்பங்களை உருவாக்குவது எது அப்படின்னு கேட்குறாங்க. குழி ஆடி. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷினு எதிரொலிக்கும் பகுதி வெளிப்புறமாக வளைந்திருப்பின் அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னாக்க ஆப்ஷன் பி குவியாடி தான். நெக்ஸ்ட் கொஷினு முப்பட்டகம் ஒன்றின் வழியே ஒளிக்கற்றை பாயும் பொழுது அது வந்து விலகல் அடைகிறது மற்றும் நிறப்பிரிகை அடைகிறது. ஆப்ஷன் பி இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் வந்து ஒளியின் திசை வேகம் வந்து டேஸில் பெருமமாக இருக்கும் அப்படின்றாங்க. வெற்றிடத்தில் பெருமமாக இருக்கும். ஆப்ஷன் ஏ. ஓகேவா. நெக்ஸ்ட்டு கோடிட்ட இடத்தை நிரப்புக. அடர்வு குறை ஊடகத்திலிருந்து அடர்வு மிகு ஊடகத்திற்கு செல்லும் பொழுது அது குத்துக்கோடாக வந்து செல்லுது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி குத்துக்கோடாக வந்து செல்கிறது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு கொஷின் வந்து தெரு விளக்குகளில் பயன்படுத்தப்படும் ஆடி வந்து என்னென்னா குழி ஆடி. ஓகேவா. தெரு விளக்குகளில் பயன்படுத்தப்படும் ஆடி வந்து குழி ஆடி. அடுத்த கொஷின் வந்து 5 சென்டிமீட்டர் குவிய தொலைவு கொண்ட குழி ஆடியின் வளைவு ஆரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வளைவு ஆரம்ங்கிறது வந்து என்னென்னா 6. நம்மளுக்கு ஃபார்முலா வந்து F = R/2ன்னு தெரியும். ஸோ R = என்னது 2F. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னாக்க 10 சென்டிமீட்டர் தான் வந்து ஆன்சரு. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் சூரிய அடுப்புகளில் சூரிய ஒளியை குவித்து வெப்பம் உண்டாக்க பயன்படுத்தப்படும் பெரிய ஆடிகள் வந்து எது அப்படின்னா வந்து குழி ஆடி. ஓகேவா. குவித்து அப்படின்னு சொன்னோன்னா உடனே குழி ஆடி அப்படின்னு போடக்கூடாது. குழி ஆடி வந்து என்னன்னா இப்போ குழி மாதிரி இருக்கா. ஸோ எல்லா வெப்பமும் ஒரே இடத்துல வந்து வரும். நம்ம குவியாடி யூஸ் பண்ணோன்னா ஸ்ப்ரெட் ஆயிரும். அதனால தான் டார்ச் லைட்டில் வந்து குவியாடி யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து சூரிய அடுப்பு, அப்புறம் வேறு என்னது இந்த அலங்கார பொருட்கள், தெருவிளக்கு, இங்கெல்லாம் வந்து குழியாடிகள் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பொறுத்துக. இதில் வந்து என்னென்னா பிம்பத்தின் உயரத்திற்கும் பொருளின் உயரத்திற்கும் இடையே உள்ள தகவு என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இடையே உள்ள தகவு வந்து என்னென்னா உருப்பெருக்கம் அப்படிங்கிறது தான். பிம்பத்தின் உயரம் டிவைடட் பை பொருளின் உயரம் அப்படின்னு போட்டோன்னா அது வந்து உருப்பெருக்கம். செகண்ட் கொஷின் வந்து மலைகளில் காணப்படும் மிக குறுகிய வளைவுகளில் பயன்படுத்தப்படுவது வந்து குவியாடி. தண்ணீருக்குள் உள்ள நாணயம் சற்று மேலே தெரிவது போல இருப்பது வந்து என்னன்னா ஒளி விலகல். காணல் நீர் வந்து முழு ஆக எதிரொலிப்பு. பல் மருத்துவர் பயன்படுத்தப்படுவது குழியாடி. பல் மருத்துவர், அதுக்கப்புறம் வந்து அலங்கார கண்ணாடிகளில், அதுக்கப்புறம் சூரிய அடுப்பு, அப்புறம் வந்து தெருவிளக்கு, இது எல்லாத்துலேயும் வந்து குழி ஆடி யூஸ் பண்ணுறோம். மலைகளில் காணப்படும் குறுகிய வளைவுகளில் வாகனங்கள்லாம் குவியாடி வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஷினு மலைப்பகுதிகளில் உள்ள கொண்டை ஊசி வளைவில் போக்குவரத்து நெரிசலை கண்காணிக்க குவியாடி மற்றும் குழியாடியை விட சமதள ஆடியை பயன்படுத்தப்படுகிறது. கூற்று வந்து தவறு. நெக்ஸ்ட் காரணம், ஒரு குவியாடியானது சமதள ஆடி அல்லது குழியாடியை விட அதிகமான பார்வை புலம் உடையது. இது வந்து கரெக்டு. ஸோ ஆப்ஷன் இ தான் வந்து கரெக்டு. அதாவது கூற்று தவறு, காரணம் சரி. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் வந்து படுகதிர் கோளக ஆடியின் வளைவு மையத்தில் பட்டு எதிரொலித்த பின் மீண்டும் அதே பாதையில் செல்கிறது. கரெக்டு. படுகோணம் I = எதிரொலிப்பு கோணம் R = 0 டிகிரி. இதுவும் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் ஆ தான் வந்து கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ.